மரத்தையே பிடிச்சி தள்ளிடுது. ஆனால் நகர்ப்புறத்தில் இருக்கிற அந்த யானைக்கு என்னால் முடியலங்க, சங்கிலியை கூட நான் என்ன செய்ய முடியல, நான் அறுக்க முடியல, ஆனால் மரத்தெல்லாம் முறிக்கும் அது. அப்போ அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அது தன்னைத்தானே என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை அது என்ன செய்யல, தன்னுடைய பலத்தை குறித்து அது என்ன செய்யல, தெரியல, யோசிக்கிறது இல்லை, தெரியல, தன்னுடைய பலன் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிலைக்கு அதை உட்படுத்தி விட்டார்கள். ஆமேன். அதை பயிற்சி செய்கிறவங்க, உன்னால் ஒன்றும் முடியாது, இந்த சங்கிலியை அறுக்க முடியாது, நீ எங்களுக்கு அடிமை, நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்படித்தானே? ஆமேன். அந்த மைண்ட் செட்டுக்கு நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, பிசாசானவனும் நம்மளை என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு வந்துட்டான். அதனால இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியலன்னா, இந்த மைண்ட் செட்லேருந்து நம்மளால் வெளியில் வர முடியல. எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த உலகத்தில் எங்களை மிஞ்சி ஒரு காரியமும் நான் என்ன பண்ண முடியாது, கடவுள் மட்டும்தான் எங்களுக்கு உதவியாக இருப்பார், வேறு எதுவுமே என்னால். புரியுதுங்களா நான் சொல்கிறது? புரியுதுங்களா? இப்படி ஒரு மைண்ட் செட் நமக்குள்ளே வந்திருக்குது. ஆண்டவருடைய வேதம் ஒன்று சொல்கிறது, அவர் முத ஒரு ஆசீர்வாதத்தை மனிதனுக்கு கொடுத்தார். என்ன ஆசீர்வாதம் தெரியுங்களா? அது என்ன? நல்ல பாருங்க, வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். அது ஆசீர்வதிச்சார். என்ன? இல்ல, வசனத்தை வாசிங்க. அவர்களை நோக்கி, அதான் வசனம் முழுசா இருந்தபோது தான் தெரியும், ஒத்தையா வர வேண்டாம். அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டுகளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். இப்போ முதல்ல நம்ம சொன்னோமே ஒரு ஆசீர்வாதம், என்ன சொன்னாங்க? ஒன்றுமே சொல்லவே இல்லையே. நம்ம பலுகி பெருகி அப்புறம் என்ன பண்ணோம், அதெல்லாம் இல்லை. இதில் இருக்கிறத இப்போ வாசிச்சுட்டு இருக்கிறோம். முதல்ல எதை சொன்னோம்? ஆண்டு கொள்ளுங்கள். ஒன்று ஒன்றா சொன்னோம். ஞாபகம் இருக்குதா இல்லைங்களாங்க? இப்போ இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஏன் நம்மளால் ஞாபகப்படுத்திக்க முடியல? ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அவனுடைய ரைட், அவனுடைய எல்லா விதமான அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். இந்த அதிகாரத்தை நான் படிச்சுட்டு என்ன பண்ணிட்டேங்க, நகர்த்திட்டேன். ஏன் என்று சொன்னால், இந்த வசனங்கள் என் இருதயத்திற்குள் போகாதபடிக்கு பிசாசானவன் என்னை என்ன செஞ்சிட்டாங்க, குருடாக்கிட்டான். உண்மைதானா? உண்மைதான். அதனாலதான் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்கள் மேல் பிரகாசமாய் இறக்காதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். அப்போ நம்ம கண்கள் எப்படி இருக்குங்க? நம்ம கண்ணு குருடாய் இருக்கு. ஏன் என்று சொன்னால், வேத வசனங்களுடைய முழுமையை நாம் அறிந்து கொள்வதில்லை. அறகுறையா வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றாங்க, நாம் ஏதோ இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த முழுமை தான் என்னுடைய பலன். அல்லேலூயா. இந்த முழுமையான காரியம் என்னிடத்தில் வருமானால் எனக்கு பலன் என்ன இருக்கிறது என்று சொல்லி என்னால் அறிந்து கொள்ள முடியும். அப்போ ஒரு ஆதாமுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கொடுத்தார்கள் என்பது எனக்கு தெரிந்திருப்போமானால், ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் இவ்வளவு அதிகாரங்களை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரா அப்படி என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் திரும்ப உலகத்தை அழித்து திரும்பவும் நோவாவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒரே ஒரு ஆசீர்வாதம் மட்டும் மிஸ்ஸிங். அது என்ன தெரியுங்களா? ஆண்டு கொள்ளுங்கள் என்கிற அதிகாரத்தை, இல்லை வேணாம் வாசிக்கலாம், நானே சொல்லிடுறேன். ஆண்டு கொள்ளுங்கள் என்கிற அதிகாரத்தை அவன் இழந்து போயிட்டான். காரணம், அவன் பிசாசானவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால் ஆளுமை யார்கிட்ட போயிருச்சுங்க? பிசாசுகிட்ட போயிருச்சு. அதனாலே நம்மை ஆளும்படி அவன்கிட்ட விட்டு கொடுத்ததுனால என்னுடைய ஆளுமையினுடைய காரியங்கள் அவனிடத்தில் போனபடியானாலே நான் தோற்று போய் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப என்கிட்ட இருக்கிற ஆளுமையை திரும்ப இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருத்தருக்குமே சந்தோஷம் இல்லைங்களாங்க? ஒன்றும் பத்தாதுங்க. நீங்கள் உங்கள்கிட்ட என்ன வாங்கி வச்சிருக்கீங்கன்னே தெரியல, ஏதோ இயல்பாக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஆதாமுக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. பத்தாதே. ஆமென். இதை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளலை என்று சொன்னால் வாழ்க்கையில தோல்விதாங்க. எதை கண்டாலும் பயம்தான்.
காரணம் என்ன? ஆண்டவருடைய அந்த அதிகாரத்தை மீட்டு எனக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவித காரியத்திலும் தைரியமாக நம்மளால என்ன செய்ய முடியும்? போராட முடியும். கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனா சொல்லிவிட்டு நம்ம கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்கோம். ஆமென், ஆமென். சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்ம நினைக்கிறோம், நான்லாம் எப்படி தெரியுமாங்க, என்னுடைய வாழ்க்கையில் எப்படி தெரியுமாங்க, நம்ம ரொம்ப அற்பமானவர்களாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மளை பார்க்கிற பார்வை எப்படி இருக்கிறது? புரியுதுங்களா? தேவன் நம்மை பார்க்கிற பார்வை எப்படி இருக்கிறது? அது தேவனே பார்த்து சொல்ல முடியாது. தேவன் எப்படி பார்க்கிறார் இன்னொரு மனிதன் சொல்றான். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். என்னாகும் எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 3-9 வசனங்கள் வரை. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயாரின் குமாரனாகிய பெலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவருடைய தரிசனத்தை கண்டு தாழ விழும் பொழுது கண் திறக்கப்பட்டவன் விளம்புற. நம்ம கண் சொருகி போயிருக்கிறோம். ஒருத்தன் கண்ணு திறந்து பேசிட்டு இருக்கிறான். விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே. யாருக்கு தெரியுதுங்க அது? கடவுளுடைய பிள்ளைகளை பார்த்து ஒருத்தன் சொல்றான், இஸ்ரவேலே உன் கூடாரங்கள் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு. ஒருத்தர் வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நீங்க எதை சொல்றீங்களோ அதுதான் உங்களுக்கு வாய்க்கும். ஆமே, மௌனமா இருந்து போனா ஒண்ணுமே கிடைக்காது. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாங்க? என்னுடைய வாசஸ்தலம் தேவனுடைய பார்வையில அழகா இருக்குதான். வாசிங்க. அவைகள் பரவி போகிற ஆறுகளை போலவும் நதியோரத்தில் இருக்க தோட்டங்களை போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது. அவர் நீர்ப்பாய்ச்சலில் இருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளாய் தண்ணீர்கள் பரவும். அவருடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான், அவர்கள் ராஜ்யம் மேன்மடை. பாருங்க, ஒரு கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எவ்வளவு செழிப்பாய் இருக்கிறது என்று சொல்லி. ஆமே, ஆமே. இப்போ நம்ம வீட்டில் செழிப்பு இருக்கா இல்லையாங்க? நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டா, நிறையா இருந்தால் தான் செழிப்புன்னு இருக்கு நினைக்கிறோம். எனக்கு உள்ளது இருந்தாலே போதுமானது. ஆமேன். இதுதான் நமக்கு சமாதானம். இன்னைக்கு எனக்கு 100 ரூபாய் தேவை. 100 ரூபாய் இருந்தால் எங்கள் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குன்னு அந்த 100 ரூபாய் கிடைச்சா நான் சமாதானமாக இருப்பேன். இது அழகு. ஆமே. இன்னைக்கு எனக்கு 150 ரூபா கிடைக்கணும், 200 ரூபா கிடைச்சி நான் பிரயாசப்பட்டேன்னா அது ஆசை. ஆமே. அதனால தான் நம்ம நிறையா தேடிட்டு இருக்கிறோம். இப்போ இங்கே என்ன சொல்லுங்க, நம்ம வீடு அழகா இருக்குதாங்க, சமாதானமா இருக்குது அப்படி என்று சொல்லி இந்த வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவங்களுக்கு பலன் எப்படி இருக்குங்க? காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் இருக்கிறது அவர்களுக்கு உண்டு. அவர்களுடைய தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். ஹல்லேலூயா. பெலேயாம் தீர்க்கதரிசி கண் திறக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் இருக்கிறது, அவர்கள் வாசம் செய்கிற ஸ்தலம் அழகா இருக்கிறது, அது நீர்ப்பாய்ச்சலான இடத்துல இருக்கிறது என்று சொல்லி அருமையான தீர்க்கதரிசி சொல்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய மனக்கண்களில் நாம எப்படி நினைச்சுட்டு இருக்கிறோம்? நான் அற்பமாகவே இருக்கிறேன் என்று நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? எல்லாரும் ஒரே வாழ்க்கைக்குள்ள போகணும்னு நினைக்கிறோம். எல்லாருமே அம்பானியானா
வேலை செய்கிறவங்க யாருங்க? ஆமே, நான் சொல்றது புரியுதுங்களா? இருக்காங்க எல்லாருமே டாக்டர் ஆகிட்டா ஆஸ்பத்திரி நடக்காது. எல்லாருமே நர்ஸாக இருந்தாலும் ஆஸ்பத்திரி நடக்காது. எல்லாருமே ஸ்வீப்பராக இருந்தாலும் இப்போ எல்லாமே எனக்கு என்ன செய்யுதுங்க? தேவையான ஒன்றுதான். ஆனால் என்னை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் தீர்மானித்து இருக்கிறாரோ அப்படி என்னை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இதுல நாம திருப்தி இல்லை. ஆமென். அதனாலதான் நம்மளை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாருங்கிற தெரியல. ஆனால் எனக்கு நல்ல பலன் உண்டு. ஆனா என்னுடைய வேலையை பார்த்துட்டு எனக்கு ஸ்வீப்பர் வேலை தானே பார்க்குறேன். இல்லப்பா, நீ ஸ்வீப்பர் வேலை தான் பார்க்குற, ஆனாலும் உனக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் இருக்கிறது. நீ உன் எதிரியை நீ நொறுக்கி போடுவாய் என்று சொன்ன அதிகாரம் உனக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை புரிஞ்சுக்காம என்னுடைய வேலையை குறித்து, என்னுடைய சமுதாயத்தினுடைய என்னுடைய நிலையை குறித்து தான் நான் யோசித்து கொண்டிருக்கிறேனே தவிர தேவனுடைய பார்வையிலே நான் எப்படிப்பட்ட பலவான் என்பதை நாம் மறந்து போய்விட்டோம். ஆமென். புரியுதுங்களா? இந்த வேத வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், எப்படி என்ன பார்க்கிறாரு பாரு. ஆனா இவன் பிள்ளையாம கொண்டு போய் ஒவ்வொரு பக்கமா நிறுத்துறாரு இல்லைங்களா? முதல்ல கொண்டு போய் பாகால் மேட்டில் கொண்டு போய் நிறுத்துறாப்புல, அப்புறம் பிஸ்காவுடைய கொடுமுடியில் கொண்டு போய் எங்க போனாலும் என்ன பண்ணுதுங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் அழகா தான் தெரியுறாங்க. ஆமென். எந்த மூலையில பார்த்தாலும் ஆமென். அப்ப யாருடைய பார்வையில பார்த்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அழகானவர்கள், பலவான்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 21வது வசனம். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. அப்ப பலன் இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு சொல்றோம். இப்ப இந்த ஜனங்களுடைய ஒரு கேரக்டரை பத்தி சொல்றாங்க. இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவாங்க. நம்ம துதிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்க? இங்க சாவி போட வேண்டியிருக்கு. எல்லாம் துதிங்க, எல்லாம் துதிங்க, எல்லாம் துதிங்க. ஏன்? என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவாங்க வேதம் இருக்குது. இதை எனக்குள்ள என்ன செய்ய முடியல. புரியுதுங்களா? இப்ப என் துதியை ஆண்டவர் சொன்னார் இல்லையா? வேதவசனம் சொல்லுதா இல்லையா? என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லி. இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. நான் துதிக்க முடியல. சர்ச்சுக்குள்ளே வந்தால் என்னால் துதிக்க முடியல. சத்தமாக ஆண்டவரை பேச முடியல. சத்தமாக பேசினா பக்கத்தில் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. ரோட்டில் அடிபட்டு விழுந்து ஐயோ அப்பாம்மான்னு கத்தும்போது எத்தனை பேர் வேலைக்கு பார்க்குறான்? அப்போ ஏதாவது யோசிக்கிறோமா? ஏன் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து துதிக்கிறதுனால நமக்கு என்ன வந்தது? அப்போ அந்த துதி செலுத்துகிறது தேவனுடைய பிள்ளைகளுடைய காரியம். இதை எனக்கு தெரியலங்கிறதுனால தான் என்னுடைய பலத்தையும் என்னால் தெரிஞ்சுக்க முடியல. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காது போகும் என்று சொல்லியிருக்கு. அப்ப இதை துதியை சொல்லி வருகிற காரியங்கள் எனக்கு பலன் கொடுக்கலன்னு நான் நினைச்சேன்னா, நான் எப்படி எனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காது போகும்? ஆமென். நீங்க ஒண்ணு எல்லா வசனமும் எனக்குள்ள வரணும்னு நினைச்சா, ஆசீர்வாதம் வரணும்னு நினைச்சா, அவருக்கு கீழ்ப்படுகிறதுல எனக்கு என்ன வந்துடணுங்க? கீழ்ப்படுகிறதெல்லாம் முடியாது. ஆனா ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு வரணும்னா ஆண்டவர் ஒரு நாளும் மாறாதவர். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். எதை கொடுத்து அவரை மாற்றவும் முடியாத காரியங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்றி தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைக்கப்பட்டவருடைய போதும். இந்த இடத்துல என்ன சொல்லுங்க? இல்ல, அந்த வசனம் என்ன சொல்லுங்க? உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி. எது அந்தகாரம்? அப்ப இன்னும் ஒளிக்கு வரல. சொல்லுங்க. அத அந்தகாரம்ங்கிறது எது? அறியாமல் இருக்கிறது மட்டும்தான் அந்தகாரமா? பாவத்தில் இருக்கிறது அந்தகாரங்க. அப்ப பாவத்திலிருந்து நான் வெளியில வந்துட்டேனா இல்லையா? இன்னும் தெரியல. எது பாவம் எனக்கு தெரியல. அநீதி எல்லாம் பாவம் தான். எதெல்லாம் நீதி இல்லையோ அதெல்லாம் பாவம் தான். அப்ப நான் என்ன நினைக்கிறேன்? இதெல்லாம் பாவம் இல்லை என்று சொல்லி என்னுடைய நீதியிலே சில ஒதுக்கி வச்சிருக்கிறேன். ஆமென். நான் தேவனுடைய பார்வையிலிருந்து பார்க்கறது இல்ல, என்னுடைய பார்வையிலிருந்து பார்க்கிறேன். இது தப்பு இல்லை,
இது தப்பு இல்லை. எல்லாரும் ஊர் உலகத்தில் செய்கிறத நான் மட்டும் செய்யக்கூடாதா? இப்படி என்னுடைய நீதி என்ன பண்ணுதுங்க, செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆமேன். இன்னைக்கு எல்லாமே சாதாரணமாயிடுச்சு. ஆனால் வேதம் சில இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குது இல்லைங்களா? சாராயத்தை நாடுகிறவனுக்கு ஐயோ ஆபத்து என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் இன்னைக்கு சமுதாயம் என்ன சொல்லுதுங்க? என்ன இல்லை, அதுக்கு என்ன சொல்லுது? சோசியல் ட்ரிங்கா மாறிடுச்சுங்க. ஒரு சாதாரணமாக ஒரு பார்ட்டின்னு சொன்னால் அதில் என்ன பண்ணுங்க, ஒரு வழங்கப்படுகிற ஒரு ஏதோ ஒரு சாதாரணமாக ஆகி இந்த பாவத்தை என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு ரொம்ப நல்ல சாதாரண ஒன்று ஆக்கிட்டாங்க. அதனால எது நீதின்னு எனக்கு தெரியல. இதை வந்து நீதி என்று நான் நினைக்காம என்ன பண்ண, அநீதி என்று நினைத்தேன் என்றால் அதை விட்டு விலகி இருப்பேன். ஆமே. அப்போ எல்லாமே உலகத்தில் இன்னைக்கு டைலூட் ஆகிட்டே இருக்குது. அது பேச்சாகட்டும், பழக்கமாகட்டும், ஆடை அலங்காரங்களாகட்டும், எல்லா விதமான நடக்கைகளாகட்டும், எல்லாமே டைலூட் ஆயிடுச்சு. பரிசுத்தத்திலிருந்து டைலூட் ஆயிடுச்சு. அதனால எல்லாமே சாதாரணம் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் எனக்கு நீதி என்கிற ஒரு காரியம் என்னுடைய வேதத்தின் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும். ஆமே. இந்த நீதியின்படி தான் நம்மளை ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். உலகத்தினுடைய சமுதாயத்தினுடைய வழிபாடுகளை வைத்து எனக்கு ஒரு நாளும் தீர்ப்பு இல்லை. நான் சொன்ன என் வசனமே அவனை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம சமுதாயத்தினுடைய நீதிகள் அல்ல, என்னுடைய ஆண்டவருடைய நீதியை மாத்திரமே நான் பின்பற்ற வேண்டுமான்னு சொன்னா நான் என்ன சொன்னோம், அந்த அந்தகாரத்திலின்றி என்னை ஆச்சரியமான ஒளியிடத்துல வரவழைத்து இருக்கிறார். அப்ப பாவமான ஒரு இடத்துல நான் இருந்திருந்தேன், அந்த அநீதியான இடத்துல இருந்தேன், நீதியற்ற காரியத்தில் இருந்தேன். இப்போ நான் வெளிச்சத்திற்கு வந்து விட்டேன். ஆமென். அந்த வெளிச்சத்தில் வந்து விட்டேன் என்கிற உறுதி நம்மிடத்தில் இருக்கிறதா? பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் நமக்குள்ளாக இருக்கிறதா? நான் பாவத்தில் இருந்தேயா, இப்போ நான் விடுதலை ஆயிட்டேன், நிச்சயம் இருக்குதுங்களா? அந்த நிச்சயம் என்னிடத்துல இல்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை எதிர்பார்க்கறதே தப்பு. வந்துட்டாருன்னா பிரச்சனைன்னு தெரியும். ஆமென். அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம், அந்த பாரம், நான் தவறு பண்ணிட்டேன், அந்த பாரம் எனக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த பாரம் எல்லாம் நீங்க ஒரு தெளிவான எப்போதுமே எவரடி டார்ச் லைட்ல அப்படிதான் போட்டுருக்காங்க. எவரடி எப்படின்னு அர்த்தம்? எப்பொழுதுமே எரியும். அது 24 மணி நேரம் தான் அது. ஆனால் போட்டிருக்க பேர் என்னங்க, எவரடி. அப்போ அது மாதிரி என்ன சொல்லுவாங்க, கோல்டு ஆக்டு இல்லைங்களா? மருந்துக்கு பேர் நான் எதிர்ப்பு அப்படி தான் போட்டிருக்குது. அது மாதிரி நம்மளுடைய எதிர்மறையான காரியங்கள். அப்போ நம்ம எதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால், என்னக்கிட்ட இருக்கிற அந்தகாரமான அந்த மாமிசத்தின் கிரியைகள், பாவங்கள், ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்கள், இதெல்லாம் என்னிடத்திலிருந்து விலகிருச்சு, நான் மாறிட்டேன் அப்படிங்கிற அந்த வெளிச்சத்திற்கு நீங்கள் வந்தீர்களானால் வாசிங்க. இப்ப திரும்ப அந்த இடத்துக்கே வரணும், அதுக்கு அடுத்தலேருந்து வாங்க. அந்த காலத்திலேருந்து ஆச்சரியமான ஒரு இடத்துல வரவேற்றுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. இப்ப பாருங்க, அதை சொல்லணுமா மற்றவங்களுக்கு? நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா, நான் பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டேன், நீ ஏன் பாவத்தில் இருக்கிற? நான் அக்கிரமத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன், நீ ஏன் அக்கிரமத்தில் இருக்கிற? அப்போ யார் இருக்கிறாங்க? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இருக்கிறாங்களே. இப்போ இவங்களை பார்த்து அந்த ஆச்சரியமான ஒளியோட இடத்துல வரவழைத்தோட புண்ணியங்களை, அது புண்ணியமா சொல்றதே புண்ணியமா, புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு யாருங்க? நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருடைய சொந்தமான ஜனங்களாகவும் இருக்கிறீர்கள். யாரு யாரு யாருங்க? இல்லை நாமன்னு சொல்லிட்டோமேங்க. நாமன்னு சொன்ன யாரு? புண்ணியங்கள், அந்த ஆச்சரியமான ஒளி இடத்துல வந்தவங்க தான். ஆமே. தங்களுடைய பாவங்களிலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து, மீறுதலிலிருந்து, மாமிசத்தின் கிரியிலிருந்து வெளியில வந்திருக்காங்க. பார்த்தீங்களா? இவங்களுக்கு தான் கீழே சொல்லப்பட்ட காரியங்கள் நடக்குது. ஆமென். இப்ப இதை தான் நான் சொல்றாரு ஆண்டவரே. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? வசந்த வாசிச்சோமே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமா நான் இருக்கிறேன்னு சொன்னா, நான் முதல்ல சொன்ன அந்தகாரத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் எப்படி வச்சுக்கிறாரு? நம்மளை நல்லா தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் மீட்டெடுக்கப்பட வேண்டிய நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்.
ஆமென். அந்த பிசாசு நம்மளை என்ன பண்ணிட்டான், பாவத்துக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த ராஜரிக ஆசாரிய கூட்டமாவும் இல்லை, பரிசுத்த ஜாதியாகவும் இல்லை, சொந்த ஜனமாகவும் இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் இல்லாதபடிக்கு நம்மளை என்ன பண்ணிட்டாங்க, மாற்றி இருக்கிறான். காலங்கள் சமீபமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இன்னும் நிறைய ஓடிட்டு இருக்குன்னு நினைக்க வேண்டாம். எப்போ வேணாலும் தேவனுடைய வருகை வரப்போகிற கடைசி நாட்கள் இருக்கிறோம். என்ன சொன்னால், எபிரேயர் எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது நமக்கு அதில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசியுங்கள். எபிரேயர் 1:1. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றார். கடைசி காலத்திலே குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றி இருக்கிறார். அப்ப எது கடைசி காலம்? இயேசு கிறிஸ்து வந்ததே. அப்ப நம்ம இருக்கிறது எப்பங்க இருக்கான்? 2000 வருஷம் தாண்டியாச்சு. அவர் வந்ததே கடைசி. இப்போ ரொம்ப பார்டர்ல இருக்கிறோம். இன்னமும் பழைய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தோம் என்று சொன்னால் அவருடைய ஜனங்களாய் நாம் இருக்க முடியாது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் வராது. எதிரிகளை நொறுக்க போடுகிற அனுபவம் நமக்கு வராது. ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கார். யாருக்கு? தாம் பிள்ளைகளுக்குன்னு கொடுத்து வச்சிருக்கிறார். என்னுடைய பலன் புரியாததுனால தான் நான் பிசாசனோடு எதிர்த்து நிற்க முடியவில்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். எனக்குள்ள பலத்தை பார்த்துட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியுங்க? பிசாச என்னால் எதிர்த்து நிற்க முடியும், ஓடிடுவாங்க. அப்போ எல்லா விதமான அந்த ஆசீர்வாதங்களும் என்னால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி தெரியுமா நம்மளை பார்க்குறோம்? ஆண்டவருடைய பார்வையில் நம்மளாம் இப்படிலாம் இருக்கிறோம். நல்ல ஒரு சொந்த ஜனமாக இருக்கோம், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பேலண்ட் இருக்குது, எதிரிகளை நொறுக்கி போடுவாங்க, அப்படியெல்லாம் பார்க்குறாரு ஆண்டவர். என் பிள்ளைங்க பாரு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் நம்ம பார்க்குறோம்னா இப்படி பார்க்க மாட்டோம். எப்படி பார்க்குறாங்க? கீழே தான் பார்த்துட்டு இருக்கோம். நியாயாதிபதி எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசையின் குடும்பம் மிகவும் எளியது, தகப்பன் வீட்டில் நான் எல்லோரும் சிறியவன். இப்ப ஆண்டவர் வந்து இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன சொன்னா தெரியுங்களா? 12வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு தரிசனமாகி என்ன சொன்னாருங்க? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். போதும். இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்ன சொன்னாருங்க? பராக்கிரமசாலியே, என்னோட கூட இருந்தா நான் யாரு? நான் பலவான். ஆமென். ஆனா இப்ப இவர் என்ன சொல்றாரு? நான் என் குடும்பமே சின்னது, அதுல நான் ரொம்ப சின்ன ஆளு, பேச வந்துட்டியா? புரியுதா? நான் புரியுதாங்க? அப்ப நம்மளை எப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஆனா நம்முடைய பேச்சு எப்படி இருக்குதுங்க? புரியுதா? புரியல. நம்ம இன்னும் நம்மளை தாழ்த்திக்கிட்டே இருக்கிறோம். நான் யாருங்கிற அந்த உயர்ந்த நிலைக்கு நான் வரல. அந்த ராயல் எண்ணங்கள் வரல நம்மள்கிட்ட. ஒரு ஆண்டவர் கூட பிள்ளைகள்ங்கிற அந்த பெருமைக்குரிய காரியங்கள் நம்ம இடத்துல வரல. அந்த பெருமைக்குரிய காரியங்கள் நமக்கு வரும்பொழுது தான் நம்முடைய அநேக ஆசீர்வாதங்களை என்னால் சுதந்திரிக்கணும். நான் கர்த்தருடைய பிள்ளையா செய்ய மாட்டேன்யா. நான் கர்த்தருடைய பிள்ளை லஞ்சம் வாங்க மாட்டேன். நான் கர்த்தருடைய பிள்ளை குடிக்க மாட்டேன். ஆமே, நான் கர்த்தருடைய பிள்ளை விபச்சாரம் பண்ண மாட்டேன். அப்ப இப்படி ஒரு மனிதன் சொல்லுவானே, ஆனால் அவனுடைய பலன் மிகுதியா இருக்கிறது. ஊர் உலகமே அப்படித்தான் இருக்குது. அப்புறம் என்னடா ஊரோட சேர்ந்து ஒத்துவாள்னு சொல்லி நான் போயிட்டேன்னு சொன்னா, என்னுடைய பலத்தை குறித்து நான் கவலை இல்லாமல் என்னுடைய சிறுமையை குறித்து தான் நான் யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. மாறுங்க. நம்மளை பார்த்தாலே ஒரு கௌரவம். பணம் வந்துட்டு அவன் நிமிர்ந்து நடக்கிறாங்க. நான் கர்த்தரோட பிள்ளை, அவனை காட்டி நிமிர்ந்து நடக்கணும் நம்ம. ஆமே, நடக்கவே மாட்டேங்க இருக்க. ஆமே, என்னம்மா நம்ம நடக்கணுங்க. எனக்கு ஒரு பெரிய ஒரு கௌரவம் இருக்கு என்கிட்ட. சும்மா குடும்ப கௌரவம்லாம் ஒன்று சொல்லிட்டு சும்மா உட்காந்துருக்கு உதாரெல்லாம் அடிச்சுட்டு இருக்கவன. அந்த குடும்ப கௌரவம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. அது பல தலைமுறைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். ஐயா நாங்களாம் யார் தெரியுமா, எங்கள் அப்பாலாம் யார் தெரியுமா, எங்கள் ஐயோ அவங்கெல்லாம் முடிஞ்சு போன கதை. உனக்கு எப்படி இருக்கிற? நமக்கு எதையா பெருமையா இருக்கு? என்ன ஆண்டவருடைய பிள்ளை, அவங்கெல்லாம் தெரிஞ்சாம செத்து போயிட்டாங்க, நான் தெரிஞ்சிருக்கிறேன். ஐயா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தேசுவினாலே. இந்த வார்த்தை சொன்னோம்னா தான் நமக்கு எப்படி இருக்குங்க?
நான் ஆண்டவருடைய பிள்ளைங்கிற அந்த பலன் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா பிசாசு உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளை என்ன பலம் இருக்குது, எதாக இருந்தாலும் போயான்னு சொல்லிட்டு போகக்கூடிய அளவிற்கு என்கிட்ட பலன் இருக்குது. அந்த பலன் எனக்குள்ளே இருக்க பிசாசு நம்மளை கண்டு நடுங்கி போவான். சொல்ல முடியல இல்லைங்க, சபிக்க முடியலையே. பிழையாம் தீர்க்கதரிசியால சபிக்க முடியல. அந்த ஜனங்கள் யாருக்கும் பாவம் பண்ண ஆளுங்க தானே. இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தமாக இருந்தாங்களா? அவங்க ஒரு பாய் கூட போய் சேரல. யோசுவாவின் காலப்பேந்தவர் வேற யாரும் என்ன செய்ய முடியல, கானான் தேசத்திற்கு போக முடியல. ஆனாலும் ஆண்டவர் சொல், இது என் ஜனங்கள், அவங்களுக்கு மன்னிப்பை நான் வச்சிருக்கிறேன். ஆனா அந்த மன்னிப்பையே மீறி நாம நடந்தோம்னா பாதியிலே போயிட வேண்டியதான். ஆனா பெற்றுக்கிட்டோம் சொன்னா யோசுவா காலைப்ப போட நம்ம என்ன செய்ய முடியுங்க? அதனாலதான் அவங்க சொல்ற வார்த்தைகள்லாம் பின்னாடி இருக்கு, நம்ம வாசிச்சு பார்க்கலாம். சோத்திரம் உண்டாவதாக, நான் சிறியவன் என்று சொல்கிறான். 1 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 21வது வசனம். 1 சாமுவேல். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பெஞ்சமின் கோத்திரத்தான் அல்லவா, பெஞ்சமின் கோத்திரத்துக்கு குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது, நீர் இப்படிப்பட்ட வார்த்தை என்னிடம். இப்போ யார் இவர் கேட்குற? சாமுவேல் போய் சொல்லும்போது அவர் சொல்றாரு, எப்பா பெஞ்சமின் கோத்திரம் இருக்குதா? ஆமாம், சின்னோண்டு கோத்திரம். கடைசியாக 2 பேரை பிரிக்கும் பொழுது அந்த பெஞ்சமின் கோத்திரம் வருது. நான் கோத்திரத்திலே ரொம்ப சின்ன கோத்திரம்பா, அதுவும் பார்த்தாது எங்கள் குடும்பம் ரொம்ப அதோட மோசமான ஆள், நீ என்னட்ட வந்து பேசுறியேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். வாசிக்கிறேன் 2வது வசனத்தை. தலைமையான இடத்து எது? 2வது வசனம் தானே வாசிக்கிறீங்க? இல்லை 9:2. அவனுக்கு சவுல் என்று பெயர் உள்ள சௌந்தரியவான் இல்லை, எல்லா ஜனங்களும் பாருங்க எவ்வளவு பெரிய உயரமான மனுஷங்க, அழகான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான். இவன் அதெல்லாம் பார்க்கல. ஆண்டவர் நம்மளை இவ்வளவு உயரமா வச்சிருக்கிறாரு, இவ்வளவு அழகா வச்சிருக்கிறாங்க. யோசிக்காம என்ன சொல்றான்? சின்ன கோத்திரம், அதுலேயும் எங்கள் ஊர் ரொம்ப குடும்பம் ரொம்ப சின்ன. இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அற்பமாக நீங்கள் உங்களை நினைத்து கொள்கிறீர்கள். உங்களுக்கு இருக்கிற பலனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். யானைக்கு எப்படி சங்கிலியை கட்டி பலன் இல்லாததாக வைத்திருக்கிறானோ, அதே போல பிசாசான நம்முடைய கால்களையும் விலங்கை கட்டி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. எடுத்து உதச்சிங்கன்னா எல்லாம் பிச்சுட்டு போயிடும். அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். நம்முடைய பலன் என்னதுங்கிறது நமக்கு அறியலை, அதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம பலவானதான் வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வாசிங்கள் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறேன், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும். யாராவது இப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஆண்டவரே, நாங்கள் குப்பையை போல இருக்கிறோம், துடைத்து போட்ட அழுக்கை போல இருக்கிறோம். யாராவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? அது மாதிரி ஒருத்தருமே இல்லையா? ஆமே, என்னம்மா ஜெபம் பண்ணிருக்கீங்களா? பண்ணது இல்லைல்ல? ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, உண்மையை சொல்ல மாட்டீங்களா? சரி, சந்தோஷம். சொல்லாலும் பரவாயில்ல. நிறைய பேர் அப்படி தான் இருக்கும். ஆண்டவர் நான் ஒன்றும் இல்லாத வேண்டாம். உன்னை யாரும் சொன்னாங்களா? எங்கேயாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நம்மளை, நீ ஒன்றும் இல்லாத உருப்படாதவன், நீ வீணா போன, எங்கேயாவது சொல்லியிருக்காங்களாங்க? ஆனால் நம்ம போய் தேவ சமூகத்தில் உட்காந்துட்டு என்ன சொல்கிறான்? நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள். அப்படி தான் இருக்கணும். உன் வாயின் வார்த்தையின்படியே அப்படி தான் ஆண்டவர் சொல்லணும். வேறு வழி என்ன இருக்குது? அப்போ இந்த ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அந்த ஒரு அருமையான ஒரு காரியத்தை விட்டு நம்ம ஜெபிக்கும் போதே நம்மளை தாழ்த்திட்டு தான் உட்காந்துருக்குறோம். தாழ்மை என்பது தேவனுக்கு பயந்து நடக்கிற காரியம். ஆனால் அந்த குப்பையை போல இருக்கிற, அப்படியே ஒன்றும் இல்லாமல் இந்த ஹவாய் செப்பலை போட்டுக்கிட்டு நடக்கிறது ரொம்ப பரிதாபமான இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் என்ன செய்ய முடியாது, ஆண்டவர்கிட்ட நடக்காது. நீங்கள் நல்ல ஆண்டவருடைய பிள்ளை மாதிரி நல்ல ஜம்முன்னு வந்து நில்லுங்க. அதாங்க ஆண்டவர் தேவை. என் அப்பா என் வீடு பார்க்க போகிறேன். ஆமே இல்லைங்களா? ஆமே. ஆலயத்துக்கு வரும் பொழுது நொண்டி நொண்டி வருவார்கள், ஆனால் மற்ற இடத்திற்கு போகும் பொழுது ஓடி ஓடி போவார்கள். ஆமே. ஏன்னா இங்கே வரும்பொழுது அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குங்க, போகுமா வேணாமா. அப்பா வீட்டுக்கு வர்றதுல ஏங்க அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம்? ஆமே. இதுதான் கர்த்தருடைய பிள்ளை. எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன், அந்த ஆர்வம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா நான் வந்து நின்றுடுவேங்க. என் அப்பாவுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். ஏன், என்ன போஷிக்கிறவர் தான், என்ன பாதுகாக்கிறவர் தான். இதை நம்ம புரிஞ்சிருந்தோமானால் நம்முடைய பலன் நமக்கு தெரியும்.
ஆனால் நம்மை நாமே பிசாசாமன் சில மேஜிக்கான காரியங்களை கண்ணை குருடாக்கி போட்ட காரியத்தினால நாம் நம்மளை தாழ்மை உள்ளவர்களாக ஒன்று செய்ய முடியாதாக அற்பர்களாக நம்மளை வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறாருங்க. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன வியாதியஸ்தர்களை சுகமாக்குவீர்கள், பிசாசுகளை துரத்துவீர்கள் சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்றாங்க? மேலே தாவிருச்சுதாங்கிறோம். ஆண்டவர் தான் உன்னை அனுப்புன்னு சொல்லி செய்யன்னு சொல்லிட்டாரு, உன்னிட்ட பலன் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆனால் நாம என்ன பண்றாங்க? அது திரும்பி வந்துருச்சுன்னா ஆமே, அது ஏன் திரும்பி வருது நமக்கு? என்னம்மா ராத்திரெல்லாம் வராதது, போனது தான் சோத்திரம் உண்டாவதாக. அப்ப நம்ம எதுக்கு பயப்படுறோம்னு சொன்னா உலகம் சொல்ற காரியத்துக்கு பயப்பட்டு இருக்கிறோம். ஆமேன். கிணத்துக்குள்ள 1 மணிக்கு மேலே பகல் எல்லாம் இப்ப பரவாயில்லைங்க, எல்லாம் டவுன் ஆகி போச்சு. முன்னாடி கொஞ்சம் இதா இருக்கும்போது 1 மணிக்கு என்ன பண்ணக்கூடாது? கிணத்தை எட்டி பார்க்கக்கூடாது, பிசாசு இருக்கும்பாங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஏன் சொன்னாங்க? ஒரு பிசாசு உள்ள இருக்குமா? அது அவங்களுக்கு தெரியல, அனுப்பிச்சு விட்டாங்க. அது என்னன்னு சொன்னா வெயில் நேரத்தில் உள்ள இருக்கிறதான வெப்பம் வெளியில வரும் பொழுது ஒரு மயக்கம் வந்துடும், உள்ள விழுந்துருவாங்கிறதான் உள்ள பார்க்காதன்னு சொன்னாங்க. நம்ம அந்த காரணம்லாம் தெரியாது நமக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்லிடுறாங்க? பேய் உள்ள இருக்கு. இந்த சுடுகாட்டு பக்கம்லாம் என்ன பண்ணாத உச்சி வெயில்ல இப்போ ஊருக்குள்ள வெளியில இந்த சுடுகாடு இப்போ எங்கே வந்துருச்சுங்க? ஊருக்குள்ள வந்து நம்ம தான் வெளியில இருக்கிறோம். இப்போ இந்த பேய் எங்கே போச்சுன்னு தெரியல. ஆமே. அப்போ இதுவரையில் நடந்தது இன்னமும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அப்போ பிசாசு நம்மளை எங்கே கொண்டு வச்சிருக்கிறான்? ஒரு பயத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறான். இதெல்லாம் செஞ்சிடாத, இதெல்லாம் பண்ணிடாத. ஆமே. போகும் பொழுது பூனை குறுக்க வந்துட்டா சகுனத்தடை. இவன் போற வழியில விட்டுட்டே போக மாட்டான். ஐயோ பூனை வந்துருச்சு பூனை வந்து சொல்லி இங்கேயே விழுந்துருவான். அங்கே போய் எதுவும் நடக்காத கம்முன்னு இங்கேயே விழுந்துருவான் அவன். அது பூனைக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. பழமொழி சொன்ன கதை வேற. ஆமாம், எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. ஆனால் இது மாதிரி குருட்டாட்டமான காரியங்களை நாம் தெரிந்து கொள்வதனாலே என்னை நான் தாழ்த்தி கொள்கிறேன். என்னுடைய பலனை நான் புரிந்து கொள்ளவில்லை. யானையுடைய பலன் அது புரியாதபடி இது போல என்னுடைய யானை பலத்தை நான் அறியாதபடினாலே என் காலில் இருக்க சங்கிலி கண்டியே நான் பயந்துகிட்டு இருக்கேன். ஆமேன். மாறுங்க. அதுலேருந்து மாறும் பொழுது நான் ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளை. அப்படி தானே? எப்படி சொல்லுங்க? நாங்கள் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைன்னு சொல்லுவோமா? நிமிர்ந்து சொல்லுவோமாங்க? நிமிர்ந்து தானே சொல்லுவோம். அந்த நிமிர்தல் நமக்குள்ள வேணுங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ராஜாதி ராஜாவுடைய கர்த்தாதி கர்த்தர் அண்ட சராசரங்களை உண்ட தேவாதி தேவனுடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன் என்கிற ஒரு கௌரவமான ஒரு பெருமைக்குரிய காரியத்தோடு கூட நாம் வாழும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாத குறைவுகள் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இப்படி சாதிக்க முடியாததுக்கும் காரணம் இருக்கு. ஆமென். அந்த ஆண்டவருடைய பார்வையில் பலவானா இருக்கிறோம், நம்ம பார்வையில் நம்ம வேற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஏன் செய்ய முடியல அப்படின்னு சொன்னா, எனக்கு சில வேளைகளில் இந்த ஒரு மேலான பார்வைகள் என்கிட்ட இல்லை. ஆமாம், மேலான பார்வை என்கிட்ட இல்லை. இந்த பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி போகும் தெரியுங்களா? இப்படியே தான் போயிட்டு இருக்கும். அதுக்கு மேலேயே தெரியவே தெரியாது. ஒரு நாள் அடித்து தூக்குவாங்க. அப்போ தான் தலைகளாக பார்க்கும்போது தான் ஓ இவ்வளோ பெருசு வானமெல்லாம் இருக்கான்னு தெரியும். ஆமென். நம்ம எப்போதுமே கீழே பார்க்க, நாங்கள் மேலே பாருங்க, நீங்கள் மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லி கொண்டு இருக்கிறது. வாசிக்கலாம். என்னாகமம் 13வது அதிகாரம் 27 30 வசனங்கள் வரை. அவர்கள் மோசேயை நோக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் அதனுடைய கனி, ஆனாலும் அந்த குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணைப்பானவைகள், மிரியும் பெருகிலுமாய் இருக்கிறது. ஏனோக்கின் குமாரரை கண்டோம். கமலேக்கிய தென்புற தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபீசியரும் எமேரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர்கள் கடல் அருகேயும் யோர்தானிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேப்புக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரிக் கொள்வோம், அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. இப்போ என்னுடைய பார்வை மேலான பார்வையா இருக்கு. போய் பார்த்துட்டு வந்த தேசத்தை சொல்றாயா, அங்க எபோசியர் இருக்கிறாங்க, எமோரியர் இருக்கிறாங்க, கானானியர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ராட்சசர்களை போல இருக்க. நல்லா இருக்கியா ஊரு,
நல்ல அரணைப்பான இடமா தான் இருக்கு. ஆனா அங்க இருக்கிறவன் பார்த்தா ரொம்ப பயங்கரவாதியா இருக்கிறானே. ஆமே, அல்லேலூயா. ஆனா காலேபும் யோசுவாவும் என்ன சொல்றாங்க? எப்ப அதை நம்ம சுதந்திரலாம், ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். இதுதான் மேலான பார்வை. வேதத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கார், நீங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியும்னு சொன்னா அதை சுதந்திரிச்சுக்கணும். அந்த காரியத்தை சொன்ன அவன் என்ன சொன்னான்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அவன் வேற யாரையும் பார்க்கல, எல்லாரையும் பார்த்தான். எல்லாம் இருக்கிறவன், போறவன், வர்றவன், ராட்சசரை போல இருக்கிறவன், அரணிப்பான இடம் எல்லாத்தையும் பார்த்தான். பார்த்துட்டு அவன் சொல்றான், ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார், அது நிச்சயமா நம்ம ஜெயிச்சிருவோம். ஆமென். அதே வசனத்துல வாசிங்க, 31 33 வரையிலும். அவனோட கூட போய் வந்தவர்கள், நான் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க முடிவு பண்ணிட்டான். ஏன்? அவன் பெரியவனா இருக்கான், இதனால முடியாது, முடியாது. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், அதிலே நாங்கள் கண்ட ஜனங்கள் பெரிய ஆட்கள். அங்க ராட்சச பிறவியான யோனக்கின் குமாரனாகிய ராட்சசரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள். 2 பேரும் ஒரே ஆள் தான் பார்த்துட்டு வந்தான். 10 பேரும் அதான் பார்த்தான், 2 பேரும் அதான் பார்த்தான். ஆனால் 2 பேருடைய பார்வை தேவன் நம்மோட கூட இருக்கிறார் என்கிற பார்வை இருந்தது. தன்னுடைய பலன் இன்னது என்று அறிந்திருக்கிற ஒரு 2 பார்வை. ஆனால் 10 பேருக்கு என்ன பார்வை இருந்துச்சு? உலகத்தில் போலயே பார்க்குறான். அடேங்கப்பா, அவன் பெரிய ஆள். தாவீதுக்கு உலக பிரகாரமான பார்வை இருந்தால் கோலியாத்தை ஜெயித்திருக்க முடியாது. அவன் கோலியாத்தை பார்க்கல. சேனைகளுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன், நீ எந்த நாமத்தினாலே எந்த சேனைகளுடைய தேவனை நிந்திச்சியாயோ அந்த நாமத்தில் நான் வர்றேன்னு சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தங்க? எனக்குள்ள இருக்கிற ஒரு பலமான ஆள் ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவர் மூலமாக நீ வர்ற, அதனால நீ சின்னவன். ஆமே. அவனுடைய பார்வைக்கு இவன் வாலிபனாய் இருந்தாலும் ராட்சசனை போல இருந்த கோலியாத் அற்பமாக தெரியப்பட்டான். காரணம், தனக்குள்ளே இருக்கிற பலத்தை அவன் உணர்ந்து கொண்டான். தனக்குள்ளே இருக்கிற பலவானாய் இருக்கிற தேவனை அவன் அறிந்து கொண்டு இருக்கிறான். நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்மளோடு கூட இருக்கிற தேவனை பலவானாய் இருக்கிறவரை அறிந்திருக்கிறோமா? நமக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனையை பார்த்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த மலைகளை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது தள்ளுண்டு போகும். இப்போ எனக்கு என்ன பிரச்சனை? மழை பேருமா பேராதங்கிற பிரச்சனை. புரியுதுங்களா? நம்ம ஃபிசிக்ஸ் எல்லாம் பார்க்க போவோம் இல்லைங்களா? அது எப்படி இருக்கு, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாம் பார்த்து மழை பேருமா பேராதா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தேவன் சொல்லியிருக்கார் பெயர்ந்து போயிடும், அவ்வளோதான் பிரச்சனை. அதுக்கு என்ன காரணம்னா, எனக்குள்ளே இந்த விசுவாசம் என்கிற பலன், ஆண்டவர் எனக்குள்ளே கொடுத்திருக்கிற அந்த நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குமானால் அது மலையானாலும் சமுத்திரத்தில் விழுந்து போகும். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குங்க. நமக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த நமக்குள்ள இருக்க பிரச்சனையை நீக்குவதற்கு ஏன் நாம ஜெபிக்கிறோம்? ஏங்க ஜெபிக்கிறோம்? போயிடும் தானே ஜெபிக்கிறோம். ஆமே. இப்போ பாதி பேர் சத்தம் இல்லாத பார்த்தா போகாதுன்னு நினைச்சிட்டே இருக்கிறோம் போல இருக்கு. அதனால தான் திரும்பி அங்கேயே இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணி இப்படி திரும்ப கண்ணை மாட்டும் பார்த்துட்டு அது எப்படி மழை போகும்னு நினைச்சோம்னா அப்படிதான். என் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு, இயேசுவின் நாமத்தினால போனா முடிஞ்சு போச்சு கதை. அது போனுச்சா இல்லைன்னு ஒத்தையாரட்டையெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. வியாதியஸ்தர்கள் கை வைப்பீர்கள், முடிஞ்சு போச்சு. கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு நம்ம பாட்டு போயிருக்கணும். சுகமாக்குற வேலை என் வேலை கிடையாது. ஆமே. அது ஆண்டவராச்சு அவராச்சு. அது ஏன் நம்ம போய் யோசிச்சுட்டு இருக்கிறோம்? அவங்கள்ட்ட போய் கூட்டினா சுகமாச்சா, இப்போ எப்படி இருக்கு, முன்ன மாதிரி இருக்கா இல்லை மாறி? இதெல்லாம் நமக்கு தேவையா? ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். இதுதான் எனக்கு பலன். அது அவன் அடுத்த நாள் சாட்சி சொல்லணும், ஏமாங்க நீங்கள் ஜெபம் பண்ணீங்க எல்லாம் மாறிவிட்டு நம்ம அடுத்த நாள் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன அவசரம்? ஆமே. அந்த அவசரம் தான் நம்மளை என்ன பண்ணுதுங்க, தப்பான வழிக்குள்ளே கொண்டு போகிறது. அப்போ உங்க ஒரு தாழ்மையான எண்ணங்கள், 10-12 பேர் போனதில் 10 பேர் பார்வை வேறையா இருக்கிறது, 2 பேருடைய பார்வை வேறையா இருக்கிறது. தனக்குள்ளே இருக்கிற பலத்தை உணர்ந்த 2 பேர்கள் ஆண்டவருடைய கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடிந்தது. ஆனால் 10 பேர் அவன் மனித உலகத்தில் பார்க்கிற பலவீனத்தினாலே மனிதர்களை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்களால் போக முடியாமல் போனது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
அப்போ முதல்ல நமக்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுளை நாம் அறியாத நிலை. ஆமே. நம்ம கடவுள் எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் இயேசுநாதர், எல்லாருக்கும் இயேசுநாதர் தெரியும். இயேசுநாதர் தெரிஞ்சாமல் இருந்து என்ன பண்ண போகிறோம்? அது படத்தை காட்டினா கூட சின்ன பிள்ளை பூரா என்ன சொல்லிவிடுங்க, இயேசுநாதரை தெரியுங்கிறது வேற, அவரை அறிந்திருப்பது வேறு. ஆமே. தெரிந்திருப்பது வேறு. எல்லாருக்கும் இயேசுநாதர் தெரியும், அது ஒரு பிரச்சனையே இல்லை. தேவனை நான் அறிந்திருக்கிறேனா அப்படின்னு என்ன அர்த்தங்க? அப்படின்னு என்ன அர்த்தங்க? உறவாடணும். என்ன அறிந்திருக்கிறேன்னு சொன்னா எனக்கும் அவருக்கும் ஒரு என்ன இருக்குங்க, ஒரு இன்டிமேட் இருக்குது, ஒரு உறவு இருக்கிறது. இதுதான் அங்க வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அப்ப நான் யார் இல்லைனா, பிசாசு எனக்குள்ள இல்லை, அதனால எனக்கு அடிமைத்தனம் இல்லை. அதனால முன்னாடி அடிமைத்தனம் இருக்கும் பொழுது தான் நான் பயந்தேன். இப்போ நான் என்ன செய்யலைங்க, இப்போ எனக்கு என்ன இல்லை, எனக்கு என்ன இல்லை, இப்போ எனக்கு என்ன இல்லை, பயம் இல்லை. அங்கே வாங்க, நான் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது பயம் இருந்துச்சு, இப்போ எனக்கு என்ன இல்லை, பயம் இல்லை. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்களே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாய் வாழ் கத்தும். ரோட்டில் நின்று இருக்கும்போது ஏற்ற மாதிரி ஒரு நாய் வந்தால் கத்தும். அது விரட்டிட்டு வந்தால் என்ன பண்ணுங்க, உளுந்து ஓடி தான் எல்லைக்கு வந்துட்டு அங்கே நின்று கத்தும். புரியுதுங்களா? அது தான் எல்லைக்கு போனதுக்கப்புறம் அதுக்கு பாதுகாப்புன்னு தெரியும். அப்போ எங்கே இருந்தால் நமக்கு பாதுகாப்பு? அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தை நமக்குள்ளே இருந்தால் தான் பாதுகாப்பு. நான் அப்பா பிதாவேன்னு சொல்லி பாட்டு பாடிட்டு போகிறதில்ல. நம்ம ஜெபிக்கும் பொழுது அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் அப்பாவா நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பீங்க. அவர் கையை மட்டும் பிடிச்சிட்டா நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆமே, அல்லேலூயா. பழங்காலத்தில் கிராமங்கள்லாம் திருவிழாக்கள் நடக்கும், கும்பல் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ பிள்ளையை தூக்கி எங்கே வச்சுருப்பாங்க தெரியுங்களா? தகப்பன் தோளில் வச்சுருப்பார். அதுக்கு ஒரு காரியம் சொல்லுவாங்க, தகப்பன் பார்க்காத உலகத்தை தன் பிள்ளை பார்க்கட்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ நம்முடைய விஷன் பெருசாக இருக்கணும். அதனால தான் அப்பா நம்மளை என்ன பண்ணியிருக்காருங்க, அவர்கள் தோள்களின் மேலே எல்லாம் சொல்கிறோமா இல்லையாங்க? அவர் நம்ம தோளில் தூக்கி வச்சிருக்கிறதுனால என்னுடைய விஷன் பெருசாக இருக்கணுங்க. சும்மா அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு நம்மளா ஏமாற்றிக்க கூடாது. உண்மையான அப்பானா அப்பா எனக்கு கொடுங்கப்பா. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, மேஜையில் இருக்கிற அப்பம் சொல்லுங்க. அப்படியே அதான் சொல்றேன், வசனங்கள்லாம் நிறையா ஞாபகம் வச்சுக்கணும். மேஜையில் இருக்கிறப்பம் சரி நீங்கள் படிக்க வேணாம் சொல்லிடுறேன். அப்போ மேஜையில் இருக்கிறப்பம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது யாருக்கு போகக்கூடாது? ஒரு நாளும் போட மாட்டோம். அப்போ நான் போய் ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்பேன்? அப்படி கேட்போமா? இப்படி தான் போய் கேட்டுட்டு இருக்கணும் இல்லைங்களா? ராப்பிச்சாக்கார மாதிரி போய் கேட்டுருக்கோம். அந்த நாய்க்குட்டி மாதிரி கொஞ்சம் ஏதாவது போடுமாங்களான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் நம்ம போய் ஜெபம் பண்ணிருக்கோம். ஏன் அந்த ஆண்ட அப்பாவை பார்த்து அப்பா கொடுக்குறீங்களா இல்லையாப்பாங்கிற அந்த அதிகாரம் எனக்கு வரல? புரியுதுங்களா? நம்ம ஜபங்களில் நிறைய காரியங்களில் ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் போய் ஆண்டவர்கிட்ட. ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க? நான் இன்னும் நாயாக தான் இருந்துகிட்டு இருக்கிறேன். என் கண்ணை மறைச்சி வச்சிருக்கிறான், என் பலனை தெரியல. மேஜையில் இருக்கிறப்போ தன்னுடைய பிள்ளைகளுக்கானது, அது பிள்ளைகளுக்காக வச்சிருக்கேன். நான் பிள்ளைனா போய் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதானே, ஏன் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான்? அப்போ எனக்கு இந்த வேத வசனத்தினுடைய தாக்கம் எனக்குள்ளே இல்லை, இந்த வேத வசனத்தினுடைய உண்மை எனக்குள்ளே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், இந்த வேத வசனத்தின்படியாக பிள்ளைகளுடைய அப்பம் நாய்களுக்கு போடுவதில்லை. அப்போ பிள்ளைகளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நான் பிள்ளை ஆனால் போய் கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே? அதுல எதுவும் ஃபார்மாலிட்டிஸ், அப்பா எனக்கு ஒரு அந்த இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? கொடுக்க மாட்டேன், அதெல்லாம் கிடையாது. அது பாட்டு உளுந்து அடிச்சு போத்து என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போமா போகாதாங்க. ஏன் அந்த நிலைமை நம்மள்கிட்ட இல்லை? நான் யார் என்பதை இன்னும் நான் புரிந்து கொள்ளவில்லை. எனக்கும் என்னுடைய தகப்பனாக இருக்கிற கடவுளுக்கும் என்ன உறவு என்பதை நான் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அதனால இன்னும் ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். விட்டுச்சு நம்ம என்ன பண்ணுங்க, பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது. ஏன் பலவந்தப்படுத்தப்படுகிறது?
அசைக்கணும் இல்லையா? ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன். அப்ப அவருக்கு எப்படிங்க அந்த அளவுக்கு உரிமை இருந்துச்சு? அப்ப அவர் மாதிரி நம்ம எல்லாம் இல்லையா? ஏன் நம்ம பரலோக ராஜ்யத்தை பலவந்தப்படுத்த முடியல? ஏன் என்னால போராடி ஆண்டவர் இதை கொடுக்குறீங்க முடியாதான்னு ஏன் என்னால கேட்க முடியல? அப்போ நம்முடைய வாழ்க்கையில இன்னும் பிச்சைக்காரர்களைப் போல, நாய்க்குட்டிகளைப் போல ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறதற்கு காரணம், என்னுடைய பலனை பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிறான், சங்கிலியால கட்டி வச்சிருக்கிறான். நீ அப்படியெல்லாம் இல்லப்பா, நீ கெஞ்சி தான் பார்க்கணும், கொடுத்தாலும் கொடுப்பாரு, கொடுக்காம போனாலும் போயிடுவாரு. ஆமே. அப்ப எங்க கொண்டு வெஞ்சி வச்சிருக்கிறான்? வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 54 56 வசனங்கள் வரை. யாக்கோப்பும் யோவானும் கண்டபொழுது, ஆண்டவரே, எலியா செய்தது போல அக்னி இறைக்கியவர்கள் அழிக்கும்படிக்கு ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஓய் உன்ட என்ன ஆவி இருக்கு பாரு. சீசர்கள் தான் கூட வந்து ஆளு சொல்றாரு, ஆண்டவரே உங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க, உங்களோட அக்னி இறக்கி நான் அழிச்சிடவா, எனக்கு பர்மிஷன் கொடுங்க. அப்ப ஆண்டவர் இருக்கிற உன்ட்ட என்ன ஆவி இருக்குன்னு முதல்ல பாரு. அப்ப ஆண்டவரோட இருந்த சீசனுக்கே வேற ஒரு ஆவி இருந்துச்சு. அப்போ நமக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு முதல்ல யோசிக்கணும். சில காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுதும் பேசும் பொழுதும் செயல்படும் பொழுதும் ஒரு மாமிசத்திற்குரியல பேசும் பொழுதே நம்ம புரிஞ்சிருக்கணும், ஓ எனக்குள்ளே வேற ஆவி வந்துருச்சு போல இருக்கே, நான் தப்பிச்சுக்கணுங்கிற எண்ணம் வரணும். அப்ப வேற ஆவி வந்துருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா எனக்கு இந்த வேத வசனம் தான் வழிகாட்டும். இந்த வேத வசனத்தை வாசிக்காம, இந்த வேத வசனத்தினுடைய வசனங்கள் எனக்கு தெரியாம நான் ஒரு காலம் நான் எது என்னை பிடித்திருக்கிறது என்று தெரிய முடியாது. அல்லேலூயா. அதனால தான் பைபிளை வாசிங்க, பைபிளை படிங்க, பைபிளை படிங்க, பைபிளை படிங்கன்னு சொல்வதற்கான காரணம் அதுதான். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. யோவான் 5:39. சரி, சோத்திரம் உண்டாவதாக. அப்போ வேத வசனத்தை நம்ம வாசிச்சாதாங்க தெரியும் நம்ம யாரு, நமக்கும் அப்பாவுக்கும் என்ன ரிலேஷனுங்கிறத நமக்கு தெரிந்திருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னா, நான் ரட்சிக்கிறதுக்கு வந்திருக்கேன், நீ அழிக்கிறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கிறியே. அப்போ தேவனுடைய பார்வையிலே நாம் எப்படியா இருக்கிறோம்? அப்போ என்னுடைய செயல்பாடு மற்றவர்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வர்றதா, நீ அப்படியே போயிருன்னு சொல்லிடுறதா? நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாரும் ரட்சிக்கப்படும், தேவனை அறிகிற அறிவடையும் தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார், இல்லைங்களா? அப்போ எல்லாரும் அறிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. நான் சொன்னேன், அவன் உருப்பட மாட்டான், வரவே மாட்டான், அவன்கிட்ட போய் சொல்லி வேஸ்ட். நம்மளே ஒரு முடிவு பண்ணிடுறோம். ஏன்? பிசாசு என்னை கட்டி வச்சிருக்கிறான், அந்த பலத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, பயன்படுத்த முடியல. சொல்றதை சொல்ல வேண்டியதானே? ஏன் இவங்க வரக்கூடாது, இவங்க வருவாங்க, இவங்க போக முடியாதுங்கிற டிசிஷன் அத்தாரிட்டி நான் இல்லை. தீர்மானிக்கிற இடத்துல நான் இல்லை, தீர்மானிக்கிற இடத்துல தேவன் தான் இருக்கிறார். ஆனால் தீர்மானத்தை நான் எடுத்ததுனால தான் தேவனுடைய பார்வையிலிருந்து நான் குறைவுபட்டவனாக மாறுகிறேன். என்னால் காரியத்தை செய்ய முடியல. ஆமே. நாம பார்க்குறோம் பயங்கரமான ஆள் நினைக்கிறோம். உங்களுடைய பார்வையிலே அவர் பயங்கரமாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையிலே அற்பமானவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் இதை சரியாக செயல்பட்டா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே உயர்வுக்கு வந்து விடும். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் வாசிச்சாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எல்லாரும் மனம் திரும்பணும் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க நினைக்கிறார். அப்போ தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய எதிர்பார்ப்புகளையும் நாம் நிறைவேற்றும் பொழுது நமக்கு தேவையான பலனை ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க தருகிறார். உலகெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷம் அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படியாக உபதேசம் படுங்கள், இதோ சதா காலமும் எப்போ உங்களோட கூட இருக்கிறேன்னாரு, சொல்லும் பொழுது அவங்களோட கூட இருக்கிறேங்கிறாரு. நாம புரிஞ்சுக்காம ஆண்டவர் எப்போதும் எங்களோட கூட இருக்கிறேன்னு பைபிளில் போட்டிருக்கேங்க, இந்த கடைசி வசனத்தை மட்டும் கழட்டி விட்டுறது. அது வராது, நம்மளா எடுத்துக்கிறது தான். அதெல்லாம் காம்போ பேக்கு மாரி. ஆமே. பாருங்க, மார்க் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16 கடைசியில் பாருங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவளோடு கூட இருந்து கைரியிலே நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப அவங்க போய் செய்யும் பொழுதுதான் வசனங்கள் உறுதிப்படுகிறது. ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அங்க ஆமென் சொன்னீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு பலிக்கும். ஏன்னா விட்டுருங்க. ஆமென். சோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னா, அப்ப அந்த காரியங்கள் நமக்கு நடக்கணும்.
அது சொன்ன வசனத்தின்படி நாம் செய்யும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையும் அந்த பலங்களும் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேர்ந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ரெண்டாவது ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் ரொம்ப முக்கியமாக, இதுவும் ஒரு முக்கியமான காரியம். ஆண்டவரை நம்மளை புரிஞ்சுக்கல, புரியுதுங்களா? இந்த யானை வந்து பார்க்க போன குருடர்களுடைய பார்வையில் ஒருத்தன் வாழை பிடிச்சான் இல்லைங்களா, ஒருத்தன் காலை பிடிச்சான், ஒருத்தன் துதிக்கையை பிடிச்சான், ஒருத்தன் வயிறெல்லாம் பிடிச்சி பார்த்து என்ன பண்ணான், ஒருத்தன் செவுறு மாதிரி இருக்குது, ஒருத்தன் கயிறு மாதிரி இருக்குது, ஒருத்தன் உலக்க மாதிரி, இப்படி சொல்லிட்டு போனாங்களா? நீங்கள் நமக்கு கதை தெரியும், அதனால் அதை விளக்க விரும்பலை. அப்போ அவன் எதை பார்த்தானோ அதுதான் அவனுக்கு விளங்குது. நாம் ஒரு முழு ஆண்டவரை நம்ம பார்க்கணும். தேவனை நாம் முழு ஆண்டவரையும் பார்க்கணும். அந்த வேத வசனம் தான் நமக்கு உதவி செய்கிறது. அந்த முழு ஆண்டவரையும் பார்க்காம ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கடவுள் இவ்வளோதான் போல இருக்கு முடிவு பண்ணிடுறோம். அன்றைக்கி ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏதோ ஒரு வார்த்தையே ஒரு தவறான ஒரு வார்த்தையை பேசிட்டார். ரொம்ப ஒரு வல்கரான ஒரு பிரசங்கியாருங்க, ஒரு வல்கரான வார்த்தையை பேசி கர்த்தர் உங்களோடு கூட இருக்காருன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை ஒரு மாதிரியாக பேசிட்டு போயிட்டார். நிறைய பேர் அதை கண்டம் பண்ணாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு வசனத்தை சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், நம்புறீங்களா நம்பலையா, நீங்கள் விசுவாசி நீங்கள் பாக்கியம் உங்களோட கர்த்தர் வந்துடுவார். இது என்னங்க அது மோடி மோசா வேலை மாதிரி ஏதோ என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு வேலையை பார்க்குறாங்க. இது முழுமை பெறுகிற வார்த்தை. ஒரு வார்த்தையை சொன்னார்னா ஆண்டவர் முழுதான வார்த்தையை தான் சொல்லுவார். அறகுறையை எங்கேயுமே என்ன சொல்கிறாருங்க, சொல்ல மாட்டார். எழுந்து நின்று வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொன்னாருங்க, ஏசாயா புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார் இல்லைங்களா, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், இப்படி எல்லாம் சொல்லி முடிச்சோன்னா இந்த காரியம் இன்று நிறைவேறிற்று. ஆமீன். அதில் ஏதாவது ஒத்த வரி எடுத்துகிட்டு பேசலை, முழு அதிகாரத்தையும் படித்து தனக்காக கொடுக்கப்பட்ட வசனத்தை படித்து இதுதான் இந்த நாளில் நிறைவேற்றினார். அப்போ வேத வசனங்கள் முழுமை பெற படித்தால்தான், முழுமை பெறும்படியான நம்முடைய வாழ்க்கையில செயல்படும் பொழுது மாத்திரமே நமக்கு முழு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஏதோ ஒரு பகுதியை பிடிச்சுக்கிட்டு நம்ம கேட்கறதுனால தான் நம்மளால் செயல்பட முடியல, கர்த்தரை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆமேன். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. ரெண்டாவது ஒரு காரியம், நம்ம சூழ்நிலைகளுக்கு நிறைய பயப்படுறோம் இல்லைங்களா. எப்படி அவர்கள் ராட்சசருக்கு போல இருந்தார்களோ, எப்படி கோலியாத்துக்கு எப்படி பெருசாக இருந்தோனோ அப்படியெல்லாம் பார்த்து நம்ம பயப்படுறது மாதிரி ஒரு பயம் வரும் ஆத்துமாவில் இல்லைங்களா. ஆவி என்னதுங்கிறது முதல்ல சொல்லிட்டோம், அந்த ஆண்டவரை புரிந்து கொள்கிற காரியம். இந்த ஆத்துமாவில் பயம் வந்துடுது, புரியுதுங்களா. முதல்ல சொன்னது ஆவி, இன்னும் ஆவி உள்ளவர்கள், அது தெரிஞ்சுன்னா வசனங்கள் வரும். ஆத்துமாவில் பயம் வந்து விடுகிறது. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 24வது வசனம். பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டு இப்ப பாருங்க போதும். இப்ப என்ன சொல்றாருங்க, அவங்க சொன்னாங்க அமலேக்கியரை போய் என்ன பண்ணுங்க, எல்லாரையும் கொண்டுட்டு வந்துருன்ட்டாரு. நீ ஒன்றும் வைக்காத, அங்கே இருக்க சின்ன பிள்ளைலேருந்து பெண்கள்ல இருந்து எல்லாத்தையும் ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு நாய் கொண்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க, கொன்னுடுன்ட்டாரு. இவன் வரும்பொழுது என்ன பண்றான், அங்க இருக்க ராஜாக்களையும் கூட்டிட்டு வந்துட்டான், ஆடு மாடெல்லாம் இருக்கான். எதுக்குடானா ஆண்டவருக்கு பலி கொடுக்கணுமா, ஆண்டவர் கேட்டாரா. இப்போ என்ன நடந்தது, அவன் சொல்லிட்டான். அதுக்கு பதில் என்ன சொல்லிட்டாருங்க, இல்ல இல்ல அது என்ன சொல்லுங்க, அந்த வசனத்தை வாசிங்க. இல்ல இல்ல வார்த்தைகளை மீறினதுனாலே பாவம் செய்து, அவனே ஒத்துக்கிறான், நான் தான் ஆண்டவர் சொன்னதை மீறி பாவம் செஞ்சேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்ல கேட்டேன். ஆமே. நீங்க பயப்படுற பயம் பூரண அன்பை புறம்பே தள்ளி போடும். அப்ப நம்முடைய பயம்தான் இன்னைக்கு நிறைய வார்த்தைகள்லேருந்து விலகி போகிறதுக்கான காரணம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். அப்ப நம்ம நிறைய பயப்படுறோம். அவங்க எல்லாரும் ஏதாவது சொல்லுவாங்களே, நான் ஆடு அடிக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்குன்னு கொண்டு வந்திருக்கேன், இதை போய் தடுக்கிறியான்னு சொல்லி நான் சண்டை போடுவாங்களே. இவன் யாருங்க, இவன் தான் ராஜா. இவன் என்ன பண்றான், இது லாய்க்கு இருக்குதா, அதெல்லாம் தூக்கி அடிச்சிட்டாரு. ஆமே. அதுக்கு பதிலாக தாவீதை கொண்டு, நீ இல்லத்துக்கு லாய்க்கு இல்லை, உன்னை ராஜாவா வச்சிருக்க, உனக்கு மேன்மையா வச்சிருக்கிறாரு, நீ அற்பமான காரியத்தை அவனுக்கு பயந்து நடந்தீங்கன்னா உன்னுடைய ராஜ்ய மேன்மை இழந்து போகும். ஆமே. அப்போ நம்மளுடைய பலன் இழந்து போகிறதுக்கு காரணம் சங்கிலியை கட்டி நானே வச்சுக்கிறேன்னு அர்த்தம். ஆமேன். இந்த சங்கிலியை கண்டு நீ பயப்படாதீங்க,
ஒரு உதறுனா சங்கிலி அறுந்துட்டு போயிடும். அந்த பயத்தை முதல்ல விடுங்க. எதுவுமே என்னால் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது உங்கள்கிட்ட சொல்லலை. உங்களோட கூட ஆண்டவர் இருந்தார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோனா பாருங்க, அந்த 4வது அதிகாரத்தில் 1 to 3 வசனங்கள். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, ம் 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 அறிவேன். இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாக இருக்கும். இவனை தீர்க்கதரிசியாக கொண்டு போய் ஒரு பட்டணத்தில் கொண்டு வச்சா இவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவர் மனது உருக்கம் உள்ள தேவர், அவர் பேச்சு மாறிட்டா என்ன பண்ணுறது? பேச்சு மாறிட்டு போகுது. என்ன சொல்ல சொல்கிறாரோ அதை மட்டும் நான் செஞ்சுட்டு வரணும். நடக்கலைங்கிறத பற்றி கவலைப்படக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ இவன் என்ன சொன்னான்? நான் என்ன சொன்னானோ அது நடக்கலை. இப்போ நான் எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தில் ஒரு ப்ராஃபஸி ஒன்று சொன்னார். ஒருத்தர் மேலே ஒரு சமீப காலங்களில் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், 3வது உலகப் போர் ஆரம்பித்து விட்டது, இனி ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது அப்படிலாம் நிறையா பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு இப்போ சமாதானம் வந்துருச்சு. இல்லை தெரியுமா தெரியாதாங்க? அப்போ ஒருத்தரும் எல்லாம் அமைதியாக இருக்க பார்த்தா தெரியாத மாதிரியே தெரியுது. ஆமாம், சமாதானம் வந்துருச்சு. உடனே அவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் கிருபை உள்ளவர், இன்னும் கொஞ்சம் காலதாமதம் பண்ணுகிறார். முடிஞ்சு போச்சா? நடக்கிறதுல சாமர்த்தியமாக தப்பிச்சுக்கிட்டார். புரியுதுங்களா இல்லையாங்க? இப்போ தான் சொன்னார் ஆரம்பிச்சிச்சு, இனி ஆண்டவருக்கு வந்துட போகிறான்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறார்? இன்னும் கொஞ்சம் கிருபையாக இருக்காரு, மாற்றிக்கிட்டார். ஆனால் அந்த புத்தி கூட இந்த ஆளுக்கு இல்லை. இவன் என்ன பண்ணிட்டான்? நான் சொன்னது நடக்கலை, நான் செத்தாலும் சாரேன், இது ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு ஆண்டவரை போய் கோபம் பண்ணுறான். ஆமே, ஆண்டவர் என்ன சொன்னார் அதை மட்டும் செய்யுங்க, நடக்காத பற்றி கவலைப்படாங்க. என் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், ஒரு காரியத்தை நான் நடக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே இது எனக்கு நடந்து தாங்கன்னு சொல்கிறேன். நடக்கலையா? விட்டுட்டு போயிட்டே இருப்போம். அங்கே என்னங்க பிரச்சனை? இப்போ ஆண்டவர் ஏதோ திட்டம் வச்சிருக்கிறார், அவ்வளோதான் என்ன பொறுத்து வரும். அதுதான் வேதம் சொல்கிறது. இன்னும் அதை பிடிச்சிட்டு நான் ஒன்று சொல்லிட்டேன், நடக்கணும் 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 உட்காந்துட்டு இவனை போல் என்ன செய்யக்கூடாதுங்க, சாகிறது போல் நல்லதுன்னு நினச்சிட்டுலாம் உட்காந்துருக்கக்கூடாது. அப்போ வேதம் என்ன சொல்கிறது? அப்போ மனது இருக்கிற ஒரு தேவன், அவர் ஏதோ ஒரு ஐடியா வச்சிருக்கிறாரு. அப்போ அதுதான் நமக்கு நோக்கமாக இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஒரு மனுஷன் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்து என்ன பண்ணாருங்க? ஆமாம், இறக்குன ஆள் எசபேல் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு பயந்துட்டு என்ன பண்ணாருங்க? விட்டு அடிச்சுன்னு ஓடிட்டார். 850 பேரை காலி பண்ணாள். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி 400 தீர்க்கதரிசி, இன்னொரு 450 தீர்க்கதரிசி, எல்லாரும் 850 பேரை என்ன பண்ணாருங்க? கொண்டு வச்சு எல்லாம் வெட்டி காலி பண்ணிட்டான். நீங்களாம் இருக்கவே கூடாதுரா, பாகால் தீர்க்கதரிசி நீங்களாம் இருக்கக்கூடாதுரான்னு சொல்லி வெட்டி காலி பண்ணால் ஒரே ஒரு பெண்ணோடைய வார்த்தையை பயந்து என்ன பண்ணாங்க? ஐயோன்னு ஓடி போய் என்ன பண்ணிட்டான்? ஊரை விட்டே ஓடிட்டான். சாப்பாடு கொடுத்து பார்த்தாலும் அவன் தூங்கிட்டான். அங்கேயே போய் ஐயோ என்ன வேணாம், நான் இங்கேயே இருக்கிறேன்னு தெரியுறான்ட்டார். அப்போ பயம் அவனுடைய பலத்தை தெரியல. அப்போ தான் ஆண்டவர் திரும்ப கூப்பிட்டவனு சொல்ல, டேய் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குப்பா, நீ 2 ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், ஒரு தீர்க்கதரிசி உனக்கு பதிலாக ஒருத்தனை உண்டாக்கணும், போ ஓட்டம் நிறையா இருக்குன்னு சொல்லி அவனை திரும்ப எனக்கு என்ன பண்ணுறாருங்க? ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறார். அவர் வேலை மாற வேண்டிய சூழ்நிலை வருமானால், நம்மளுக்கு தேவையான ஒரு காரியங்கள் செய்ய வேண்டுமானால் இப்படிப்பட்ட சபைகளில் தேவையான கவுன்சிலிங்கை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் வசனம் சொல்கிற, ஏற்ற வேளையில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொன்பளத்திற்கு சமானம். அல்லேலூயா. நான் பைபிளை வாசித்தாலும் சில வேளைகளில் தெரியாதுங்க. சில வேளைகளில் சில வசனங்கள் நமக்கு ஒரு மாதிரி இதாக அடிக்கும். வசனங்கள் பிரசங்கிக்கும் போது அடிக்கும். ஏதோ ஒரு வார்த்தை யாரோ ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கணும், அந்த வார்த்தை அதுதான் நமக்கு ஷார்ப்பாக இருக்கும், அந்த மனசை விட்டு போகாது. அது மாதிரி கர்த்தர் ஏற்றவள் நமக்கு என்ன செய்வாருங்க? காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்காண்டி பயந்தெல்லாம் ஓட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. 3வது காரியம், நம்முடைய சரீரத்தை குறித்த கவனம் நமக்கு தேவை. வாசிக்கலாம், யாக்கோபு எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும்போது மரணத்தை பிறப்பி. இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. இது எல்லா வகையிலும் நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறாங்க?
எல்லாம் நமக்கு ஆசையாக இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து ஆசையாக இருக்குது. அதனால ஒரு வேதவசனம் சொல்கிறது, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாய். நம்மளுடைய இச்சைங்கிறது எவ்வளோ பயங்கரமானது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதனால தான் வேதவசனம் சொல்கிறது, பிற இச்சிக்கப்படத்தக்கதாக உன் உடலை பேணாமல் அலங்கரியாமல் அப்படின்னு போட்டு என்ன செய்யுங்க, மற்றவர்களை கவருகிறதான ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, அவர்களை ஈர்ப்புக்கு தகுந்த மாதிரி நம்மளை உடலை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மளை வச்சுக்க கூடாது. அதுக்காண்டி நாரி போகிற மாதிரிலாம் போகணுங்கிற அவசியம் இல்லை, பிச்சைக்கார மாதிரி போகணும். அதில் நமக்கு என்ன தெரியும், எல்லாமே ஒழுங்குறமாக நல்ல அது என்ன ஒரு சொல்லியிருப்பாங்க இல்லையா, நேர்த்தியான ட்ரெஸ்ஸை தான் நமக்கு என்ன பண்ணாங்க, நம்ம போட்டுட்டு போகிறது நல்ல தகுதியான வஸ்திரங்களை நாம் போட்டுக்கொள்வது நல்லது. ஆனால் கவர்ச்சிகரமான மற்றவர்களை ஈர்க்கத்தக்கதான ஆடைகளை நீங்கள் போடாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சரீரத்தை நம்ம ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாது இருக்கிறீர்களே, நீங்களே அந்த ஆலயம். அப்போ என்னுடைய சரீரம் எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஆலயமாய் இருக்கிறது, அந்த ஆலயத்துக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அப்போ இந்த ஆலயத்தை நான் எப்படியாக பயன்படுத்துகிறேன், அதை சரியா பயன்படுத்துகிறேனா, இல்லை ஆண்டவருக்கு ஏற்றதா பயன்படுத்துகிறேனா, இல்லை மனிதனுக்கு ஏற்றதாக நான் பயன்படுத்துகிறேனா? ஆமென். பண ஆசை அது எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதை சிலர் இச்சித்து என்ன செஞ்சாங்க, ஆமென், பண ஆசை இருக்கலாமா கூடாதாங்க? இருக்கலாமா கூடாதாங்க? பணம் தேவையா இல்லை, அது சொல்லுங்க. இது வேண்டாம், பணம் தேவையா இல்லையா? நிச்சயமா பணம் இல்லாமல் வாழ முடியாதா? சுருங்கி போச்சு வார்த்தைகள். பணம் நமக்கு தேவையா இல்லையா? எப்படி சொல்றீங்க? என்னம்மா, எதை வாங்கினாலும் பணம் தேவை அப்படின்னு ஏசுநாதருக்கும் தெரியும், கடவுளுக்கு தெரியும். அவரே சொல்லிட்டாரு, பணம் எல்லாத்திற்கும் உதவும். ஆமே. நான் என்ன செய்கிறேன், மிஞ்சின காரியத்தை எதிர்பார்க்கிறேன், நான் அவனை பார்த்து மாறணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, அந்த ஆசை தான் உங்களை விழத்தள்ளுகிறது. நீ ஆலயம்ப்பா, அதில் எது இருக்கணுமோ அது மட்டும்தான் இருக்கணும். அதை தாண்டி ஒன்று உள்ள என்ன வரக்கூடாது. அல்லேலூயா. இச்சிக்கிற விதமாக அந்த இடம் உள்ள இந்த ஆலயத்தை வைக்கக்கூடாது. நீதியின் ஆயுதங்களாக என்னுடைய சரீரத்தை நான் பயன்படுத்தணும், அநீதியின் ஆயுதங்களாக என் சரீரத்தை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. நான் ரொம்ப சூடு சோரணையெல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் திட்டான்னு போட்டு என்ன பண்ணக்கூடாது. ஏன், உன் கை நீதியின் ஆயுதம் பாது, நீ அடுத்தவனை ஆசீர்வதிக்கணும். ஆமே, இதை புரிஞ்சிக்கல. எலியா என்னங்க பண்ணாரு, கேரித்தாட்டங்களை போய் என்ன பண்ணாரு, அப்படி ஒருத்தர் இல்லையா, தூங்கிட்டு இருந்தாரா? எங்க போட்டிருக்கு தூங்கிட்டு இருந்தாரு? எலியா என்ன பண்ணாரு, கேரித்தாண்டங்களில் என்ன பண்ணாருங்க? ஏம்மா, எங்கேயோ சம்பந்தம் இல்லாமல் அதிகாரத்தை மாத்துறீங்க. எலியா கேரித்தாண்டில் என்ன பண்ணாரு? சாப்பிட்டுட்டு உட்காந்தான், வேற ஒன்றும் இல்லைங்க. அவன் அப்பமும் பிரெட்டும் அவனுக்கு என்ன வந்துச்சுங்க, அப்பமும் மாமிசமும் என்ன வச்சுங்க, சாப்பிட்டுட்டு உட்காந்தாரு, வேற ஒன்றும் இல்லை. இது ஏன் இப்போ எப்படா வருங்க ஆக்கா, எப்படா வருங்க, அது காலம்புரை ஞாயிறு ரெகுலராக வருது, வந்து உனக்கு என்ன கொடுக்குதுங்க, இப்படியே வாங்கிக்கிட்டே இருக்கிறார். ஆமேன். மாத்தினாரா இல்லையா? மாத்தினாரா இல்லையாங்க? சாரி பார்த்து வீட்டுக்கு போப்பா. ஏன் இனி நீ கையை மேலே ஏந்தாத, சாரி பார்த்து வீட்டுக்கு போ. அங்கே போய் என்ன கேட்குறாருங்க, என்ன சொன்னாரு புரியல, மௌனமா இருக்கேன். பைபிள் வசனம் தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லிடுங்களா என்னன்னு. தண்ணியே கொண்டான்னாரு. வா, அப்போ பைபிள்லாம் எங்கே போயிருக்குன்னு பார்த்துக்குங்க. இதுதான் நமக்கு ரூல், அது கவனமாக இருங்க. தண்ணியை கொண்டான்னாரு. இந்த அம்மா தண்ணியை கொண்டு போகும்போது எனக்கு ஒரு அப்பம் சுட்டு ஒன்று கொண்டா. இப்போ இவருக்கு என்ன பண்ணிட்டுங்க, மேலேருந்து வர்றதை எதிர்பார்த்தவர் இப்போ என்ன பண்ணார், ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன், ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, உன்னை சாரி பார்த்துங்கிற ஊருக்கு போங்க, ஒரு விதவைக்கு உன்னை போஷிப்பதற்கு நான் கட்டளையிட்டு இருக்கேன்டார். அப்போ இவருக்கு என்ன வந்துச்சு, ரைட்டு வந்துருச்சு. போய் என்ன பண்ணாரு, எனக்கு தண்ணி கொண்டா, ஒரு அப்பம் சுட்டு கொண்டா அப்படின்னாரு. கொஞ்சம் தான் இருக்கு, நீ முதல்ல கொண்டானே, உன் மாப்பிசரை தொட்டி என்னையும் இனி செலவழிந்து போவதில்லை. ஆமே. இப்போ இப்படி இருந்த கை எப்படி போச்சுங்க, அப்படி போயிடுச்சு. இப்போ நம்ம கை எப்படி இருக்குங்க, இப்படியே இருக்குது.
இதை தான் ஆண்டவர் சொல்றாரு, இது நீதியின் ஆயுதம்பா, இப்படி மாத்து. நீங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க, அடிக்க போகாதீங்க. ஆமென். நாவும் நெருப்புத்தான், அது சரீரத்தை கொண்டு போட்டுரும். நீ அடுத்தவங்களை ஆசீர்வதிச்சிரு. உன் சத்துருவை சிநேகி. அவன் பசியா இருந்தா அவனுக்கு சாப்பாடு கொடு, தாகமா இருந்தா தண்ணியை கொடு. ஆமென். இதானங்க செயல்பாடு. இதை தாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த ஆலயத்தை நீங்க சரியா வச்சிருக்கீங்களா? இப்படி செஞ்சீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பீங்க. அப்ப ஆண்டவருடைய மொத்த பலனும் எனக்குள்ள இருக்கும். ஆமென். அப்ப ஆவியிலையும் நான் சரியா இருக்கணும், ஆத்துமாவிலையும் சரியா இருக்கணும், சரீரத்திலையும் நான் என்ன செய்யணுங்க? ஆமா, நான் சரியா இருக்கணும். அப்ப என்னுடைய வாழ்க்கையில எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் 2 கொரிந்தியர் 6:16 வாசிச்சிடுறேன். தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களா? அவர் எனக்குள்ளே உலாவணுமா, எனக்குள்ளே வாசம் பண்ணணுமா? அப்ப இப்படி இருந்தா எனக்குள்ள என்ன இருக்கணுங்க? காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் இருக்கத்தான் செய்யும். ஆமே. அது இல்லாமல் நான் வேற ஏதாவது என்னை பார்த்துட்டு அடுத்தவனை பார்த்துட்டு இப்படி வாழ்க்கையில் என்னுடைய பயங்கள் மற்ற காரியங்கள்லாம் இந்த பிசாசு கொண்டு வந்து கொடுக்குற இந்த சங்கிலியெல்லாம் கட்டி நம்ம இருந்தோம்னா நம்மளை பற்றின காரியத்தை நாம் அறிந்திருக்க முடியாது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம். இப்போ நமக்கு என்ன தேவை என்று சொன்னால், நம்முடைய கர்த்தரும் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவினாலும். அப்போ என்ன சொல்லுங்க? வளருங்க, growth இருக்கணும். நமக்கு 1வது படிச்சுக்கிட்டு இருந்தோம், 2வது போகிறோம், 3வது போகிறோம், அப்படி கிளாஸும் வளருது. நமக்கு 1 வயசு 2 வயசு 3 வயசுன்னு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஆண்டவரை குறித்த அறிவில் நம்ம என்ன செய்யணுங்க? வளரணும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக மாறணும். நாம் என்னைக்கு ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படுறோம் அதே போல் நேற்றும் இன்றும் என்றும் அவர் ஆண்டவர் மட்டும் தான் மாறாதவர். நம்மளும் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. நம்ம வளரணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நம்மளாம் போனோம்னா மணக்கணுங்க. ஆண்டவர் அவங்களோட கூட இருக்கிறாரியா. பிள்ளையாம் தீர்க்கதரிசி வந்து பார்க்கும்பொழுது எப்படி அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய காரியத்தை பார்த்தானோ, அதே போல் நம்ம போகும் பொழுது ஜனங்கள் பார்க்கும் பொழுது நம்மளை குறித்ததான ஒரு சிந்தனை, ஒரு வாசனை அவரிடத்துல வீசுமானால் மெய்யாகவே நமக்குள்ளே இருக்கிற பலனை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமே. நம்மளை ஒரு நாளும் அற்பமானவர்களாக ஆண்டவர் நினைக்கவே இல்லைங்க. நம்மளை நாமளே அற்பமாக நினச்சிக்கிட்டோம். நம்மளால் முடியாதது என்று சொல்லி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாளும் நம்மளை குறித்து ஆண்டவர் அப்படியான திட்டம் அல்ல, நம்மளை உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் சின்னவனை 1000மும் சிறியவனை பலத்த ஜாதியுமாக்குறார். குப்பையில் இருக்கிறவனை எடுத்து கோபுரத்தில் கொண்டு நிறுத்துறவருங்க. ஆனால் நம்ம எப்போதும் இந்த குப்பையை விட்டு வெளியில் வர மாட்டேங்கிறோம். ஆண்டவர் என்னை கோபுரமாய் மாற்றும், அல்லேலூயா, என்னை 1000மாய் மாற்றும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? தலைகளை தாழ்த்தி